வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறையில். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட மக்களுக்கு புதிய வீடுகள் அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு வெளியான காரணம். வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 76 பேரின் உயிரை பறித்த தீ விபத்து, 9 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு 4350 வீடுகள் கட்டப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளினூடான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பெருந்தோட்ட மக்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர்களை வறுமையில் விடுவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னர் அரசியல் சலுகைகளின் அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்த புதிய வீடுகள் தகுதியுடைய பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் வீட்டு உரிமையாளர் விகிதம் 83.75% உள்ள அதே நேரத்தில் தோட்டங்களில் இது 5.6% மட்டுமே உள்ளது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டு இறுதிக்குள் 4350 வீடுகள் கட்டப்படும் என்றும் 2026 ஆண்டில் மேலும் 4350 வீடுகள் கட்டப்பட்ட அந்த வீடுகளும் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். கடந்த வருடம் நெல் உற்பத்தியில் 1 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை ஏற்பட்டமையே அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என அரசு கணக்குகள் பற்றிய குழுவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சின் அதிகாரிகள் குறித்த குழுவின் முன் அழைக்கப்பட்ட போது இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. சாதாரணமாக பெரும்போகத்தில் 4.39 மில்லியன் மெட்ரிக் டன்னும் சிறுபோக பருவத்தில் 1 மில்லியன் மெட்ரிக் டன்னும் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனினும் கடந்த 2023 தொடக்கம் 2024 ஆண்டில் வருடம் முழுவதும் 4.3 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறு உற்பத்தியில் குறைவு ஏற்பட்டமைக்கு பருவநிலை மாற்றம் பிரதான காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் சில தரப்பினர் நெல்லை கொள்வனவு செய்து சேமித்து வைத்திருந்ததாகவும் அரச கணக்குகள் பற்றிய குழுவின் முன்னிலையில் தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி மாதத்திற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டாலும் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களுடன் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக வேறுபட்ட முறைமையை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார கூறியுள்ளார். அத்தோடு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு வலுவான டொலர் கையிருப்புகள் உருவாக்கும் சூழலில் எடுக்கப்படவில்லை என்றும், மாறாக பொருளாதாரத்தை மேலும் முன்னோக்கி நகர்த்தி வாகன சந்தையை திறக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி ஒதுக்கக்கூடிய டொலர்களின் அளவு மத்திய வங்கியுடன் கலந்தாலோசித்த முடிவு செய்யப்பட்டதாகவும், வாகன இறக்குமதி செலவான 1.2 பில்லியன் டாலர்களை தக்க வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார மேலும் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். மேற்கு துருக்கியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 76 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துருக்கியின் உள்துறை அமைச்சர் அலி ஜெர்லிகாயா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தீ விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 45 பேரின் சடலங்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எஞ்சியுள்ள சடலங்களை அடையாளம் காண மரபணு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இனி விளையாட்டு செய்திகள்.
தென்னாப்பிரிக்காவில் மட்டுமின்றி உலகமெங்கும் கிரிக்கெட் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் ஏபி டிவில்லியர்ஸ். வித்தியாசமான ஷோட்களும் அதிரடியான ஆட்டமும் தான் அவரை ரசிக்க வைக்கிறது. அதே போல் ஒருவர் அடிக்கும் பந்து மைதானத்தின் அனைத்து இடங்களிலும் செல்லும் என்று சொன்னால் அது டிவில்லியர்ஸ் தான். இவர் செல்லமாக 360 என்றும் அழைக்கப்படுகிறார். இவ்வாறு கிரிக்கெட்டில் கால் பதித்த நாள் முதல் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய இவர் பார்வை குறைபாடு காரணமாக விரைவாகவே கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். பின்னர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலம் கிரிக்கெட் குறித்து பேசி வருகிறார். அவ்வப்போது வர்ணனையாளராகவும் பணியாற்றி வருகின்றார். இந்த நிலையில் மீண்டும் கிரிக்கெட் களத்திற்கு திரும்புவதாக பேசியுள்ளார் டிவில்லியர்ஸ். அதில் நான் மீண்டும் கிரிக்கெட் விளையாடலாம் என்று நினைக்கின்றேன். உறுதியாக இல்லை, ஆனால் நான் அதை உணர ஆரம்பித்து விட்டேன். எனது குழந்தைகள் எனக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கின்றார்கள். அவர்களுடன் வலைப்பயிற்சிக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். என்னுடைய கண்கள் இப்போது நன்றாக உள்ளன. அதனால் நான் களத்திற்கு சென்று பந்துகளை எதிர்கொள்ள விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் உள்ளூர் போட்டிகள் விளையாடுவாரா அல்லது சர்வதேச போட்டிகளில் விளையாடுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.